வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 25ஆம் பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते तस्यै नमः. इदमिदं भूय एवास्तु भूयः. अन्नवयல் பொதுவை ஆனாள் அலங்கற்கு பண்ணு திருப்பாவை பரவரியம் இன்னிசைய காட்டி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்ல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருகிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து காஞ்சல் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைத்தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரும் பாவாய். பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுவோர் நீதியால் நல்லவத்தர் வாழுவோர் நான்மறைகளோதுவோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டம் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோரதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே 143 வாழியே உயரங்கற்கே கண்ணில் உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். தேவகியின் மகனாக நள்ளிரவில் பிறந்து ஒளித்து வளர்வதற்காக யசோதையிடம் சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாமல் கம்சன் உன்னை அழிக்க நினைத்தான். அந்த கருத்து அழியும் வகையில் அந்த கம்சன் வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த திருமாலே உனது அருளை யாசித்து வந்தோம். அந்த அருளை தந்தாயானால் உனது செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம்.
இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும்.